என்னாச்சு மகா? ஏன் நான் அவ்வளவு அவசரமா பாக்கணும்னு சொன்னேன்? அக்கா, நான் அமெரிக்கா போறேன்னு தெரிஞ்சா நிச்சயமா என்ன நீங்க போக விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால வேற வழி இல்லாம தான் இந்த பொய்ய உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்ன யோசிக்கிற? இல்லக்கா, ஊர்ல திடீர்னு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணாங்க. ஐயோ, இப்ப எப்படி இருக்காங்க மகா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லக்கா. ஆனா பாட்டி என்ன பாக்கணும்னாங்க. அதான் ஒரு 8 போய் அவங்கள பாத்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். என்னது, ஊருக்கு போறியா? ஆமாக்கா. ஆமா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் தானே ஆகணும். என் ஊருக்கு போறேன்னு சொன்னதுக்கே இவ்ளோ அதிர்ச்சி ஆகுறீங்களே. உங்ககிட்ட எப்படிக்கா நான் உண்மையை சொல்ல முடியும்? சாரிக்கா. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, இல்லனா நானும் உன் கூடவே வந்திருப்பேன். மகா, ஒண்ணு பண்ணு, நீ வேணா நாளை கழிச்சு போறியா? நானும் உன் கூட வரேன். இல்லக்கா, நாளைக்கே போய் ஆகணும். பாவம் பாட்டி, எல்லாமே எனக்கு அவங்கதான். நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்லக்கா. ஆமாமா, உடம்பு சரியில்லைன்னா உடனே போறதுதான் நல்லது. ஆமா, நீ தனியா போயிட்டு வந்துருவியா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நான் போயிடுவேன். சரி, போயிட்டு எப்போ வருவ? பாட்டிக்கு சரியாகிற வரைக்கும் கூட இருந்துட்டு அப்புறம் வந்துருவேன்க்கா. என்னக்கா? இல்ல, இத்தனை நாள் திரு வீட்டுல இருந்தியா, உன்னை பாக்கணும்னு நினைச்சா நான் உடனே கிளம்பி வந்துருவேன். இப்போ திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொன்னதும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. சரி, பத்திரமா போயிட்டு வா. எனக்கு எக்ஸாம் இருக்கு, இல்லனா நானும் கூட பாட்டி பாக்குறதுக்கு வந்திருப்பேன்.